சார் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். எஸ். சார் ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம இந்த நோய்கள்லாம் சொல்லும்போது இந்த இந்த மனநிலை காரணம்னு சொல்றது வந்து எந்த ஒரு வெளி காரணத்தினால் வராத நோய்களுக்கு, அப்படிதானே? ஆமா, நேச்சுரல் டிசீஸ். அது ஏதாவது ஒரு நேரத்துல கொஞ்சம் நல்லா விளக்கி சொல்லிடுங்க சார். கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அப்புறம் நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தனால புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே தானாக உடம்பில் உருவாகக்கூடியவை. ஒரு நிமிஷம் இருங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? சரி, இப்ப போயிட்டு இருக்கிறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சொல்லுங்க, கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சந்தேகம்லாம் இல்ல சார். நீங்க போன வாரம் நடத்தினதை வச்சு ஒரு சிலதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த மனநிலை ஒத்து வருது சார். இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, ஆமா, அதெல்லாம் அந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் யோசிக்கும் போது ஓரளவு ஒத்து வருதுங்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது சார். எனக்கு, சாருக்கு, அது மாதிரி கொஞ்சம் அம்மா அப்பா அவங்களுக்குலாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்கிறப்ப அதை நீங்க சொல்ற மைண்ட் சிம்டம் கம்பேர் பண்ணும்போது ஒத்து வருது அப்படின்னு தான் எனக்கு தோணுது சார். இப்ப நான் பேசுறது எல்லாமே அறிவியல்மா, விஞ்ஞானம். புரியுங்களா? சரி சார். ஆமா ஆமா, விஞ்ஞானத்தையும் அனுபவத்தையும் சேர்ந்து இப்ப பகிர்ந்துக்கிறோம். சரிங்க சார். நிறைய மாதிரி இருக்கு இந்த வகுப்புல. நீங்க சொன்ன மாதிரி நோயை வச்சு அவங்களோட மனநிலைய ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. ஆமா சார். வாழ்க்கைன்னா என்னம்மா? என்ன சார்? வாழ்க்கை, வாழ்வு, லைஃப். புரியல சார், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. லைஃப்னா என்ன? நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையா அந்த லைன்ல அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு லைஃப்னா என்ன? சொல்ல தெரியலையே சார். கரெக்டா விளக்கம் சொல்ல தெரியல. ஒரே தமிழ் வார்த்தை நம்ம. வாழ்க்கை, வாழ்வு, வாழுதல், வாழுதல், வாழ்க்கை, வாழ்வு. பொதுவா வாழ்க்கைனா மகிழ்ச்சியா இருக்கிறதா நேச்சுரல். நம்ம துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேல எனக்கு டெப்தா சொல்ல தெரியல சார். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது. அதான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வாழ்க்கை மூவ் ஆகுது. எண்ணங்கள் இல்லாத உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க. எண்ணங்கள் இல்லாத உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆமா சார்.
எண்ணங்கிறது மனுஷனுக்கு தான் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். பிறப்பு இறப்பு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிகழ்ச்சி தான் வாழ்க்கை. ரைட்டாங்க ஐயா? நிகழ்ச்சியில் அது தொடர் இயக்கம். தொடர் இயக்கம். நன்றிங்க ஐயா. இப்போ இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு. பிறந்தத்திலிருந்து இறக்குற வரையும் அது எங்கேயாவது தன்னுடைய வேலை நிறுத்திக்குதா? தொடர்ந்து எங்கிட்டே தான் இருக்கா? ரத்த ஓட்டம் இருக்கு, நிக்குதா? இல்ல. வளர்ச்சி தேய்வு அதாவது அது நேரத்தில் நடந்துகிட்டே இருக்கா? தொடர் இயக்கம் தாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, தொடர் இயக்கம். மனுஷனுக்கு மட்டும் ஏன் அது வித்தியாசமா இருக்கு? மனிதனுக்கு மட்டும் ஏன் மனசுன்னு ஒண்ணு வந்து ஒவ்வொருத்தையும் வித்தியாசமாக்கி நோயை கொண்டு வந்து மனிதனை தவிர வேற மனிதனை சாராத விலங்கினங்கள் இருக்குல்ல, மனிதனை சாராத உயிரினங்கள் இருக்குல்ல, மனிதனை சாராத உயிரினங்கள், மனிதனுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஏதாவது நோய் வருதா? பெரும்பாலும் இல்லை. ஆமா, புரியுங்களா? அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனுக்குள்ள ஒரே வேறுபாடு இந்த 6வது அறிவை வைத்து செயல்படுவது. புரியுங்களா? சரிங்க. ஆமா, அந்த 6வது அறிவு என்பது வேற ஒன்று இல்லை, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரியாலிட்டி, மெய்மையை உணர்தல். அவ்வளவுதான், மெய்மையை உணர்தல், அறிதல். அதுல சிக்கல் வரும்போது உடல் இயக்கத்துல சிக்கல் வருது. மனம் என்கிற ஒன்றை சார்ந்து இயங்கும் போது மனிதனுக்கு சிக்கல் வருது. அந்த மனது என்பது துன்பத்தை உணர்ந்தால் நோய், இன்பத்தை உணர்ந்தால் ஆரோக்கியம். அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே, சப்ஜெக்ட்ல போலாம். டைம் ஆச்சு, 8:38, 23 பேர் வந்தாச்சு. தொடர்ச்சியா நம்ம சப்ஜெக்ட்ல போலாங்க. இப்ப போன நேற்றைய முன்தினம் பார்த்ததுக்கு தொடர்ச்சியா இப்ப பார்க்குறோம். கட்டுன்னா வெட்டுக்காயம் இல்ல, வெட்டுக்காயம் என்பது வெட்டுப்படுற காயம் இல்லைம்மா, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி இல்லை. இது வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை. கட்டு அப்படின்னா இப்போ காலில் வெடிப்பு சொல்றாங்கல்ல, கை விரல்கள்ல வெடிப்பு வருதா? அது எந்த மாதிரி இருக்கும்? வெட்டுப்பட்ட மாதிரி தானே இருக்குது. அதுதான் அந்த கட்டு. இது வெட்டுக்காயம் அல்ல, வெட்டுப்பட்டது போன்ற ஒரு நிலை. இது காயம் அல்ல. நாம் பார்ப்பது எல்லாருமே நேச்சுரல் டிசீஸ், நாட் தி மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். சரிங்களா? பார்த்துட்டு வர்றது எல்லாமே மனிதனுக்கு இயற்கையாக வரக்கூடிய, அவர்களுடைய உடல் இயக்கத்திலிருந்து வரக்கூடிய, உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய, இல்லை உள்ளார்ந்து இருக்கக்கூடிய மாறிய நிலை, டிசீஸ், நோய். இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வெட்டுக்காயம் என்பது உடலில் வரக்கூடிய வெட்டு. புரியுங்களா? இது பெரும்பாலும் காலில் வரும், கை அந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் வரும். புரியுங்களா? அதுதான் இது. ஸோ அது என்னது? பனிஷ்மெண்ட் ஃபார் நாட் ஃபாலோயிங் யுவர் ஓன் ரூல்ஸ். எனக்குன்னு ஒரு விதிமுறை நான் வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் அதுதான் பேசுவேன். ஆனா அது நானே பின்பற்ற மாட்டேன். கூட இருக்கிறவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லுவேன். பையனுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லுவேன்.
புரியுங்களா? சும்மா உதாரணத்துக்கு சொல்லாமே, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதுல இதெல்லாம் தப்பு இப்படிலாம் சொல்லுவேன். ஆனா அது நான் அவங்களுக்கு தெரியாம நான் பண்ணிட்டு இருப்பேன். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்கவுங்க வாழ்க்கை முறைகள சில விதிமுறைகள் அவங்கவுங்களுக்கு வச்சிருப்பாங்க. செல்ஃப் ரெகுலேஷன்ஸ்னு வச்சிருப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. அத அவங்களே பின்பற்ற மாட்டாங்க. அது வந்து உள்ளுக்குள்ள என்னதான் அவர் வந்து தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, அந்த உடல் இயக்கத்துல லேசா ஒரு நெருடல் உள்ள போய் வேலை செய்யும். அது அவங்களுக்கு உடல் இந்த மாதிரி நோயை வந்து காட்டும். சிஸ்ட், நீர்க்கட்டிகள். நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது சிஸ்ட் அப்படிங்கிறது அது இப்போ வந்து கிட்னியில சிஸ்ட் இருக்கும்பாங்க, யுட்ரஸ்ல சிஸ்ட் இருக்கும்பாங்க. புரியுங்களா? நீர்க்கட்டிகள் உள்ளுக்குள்ள வந்து திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். இல்லை ஒன்றா இருக்கும், 2 இருக்கும், ஒன்று பல இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த நீர்க்கட்டிகள் வந்து ஏன் வருது அப்படின்னா, ரன்னிங் த ஓல்டு பெயின்ஃபுல் மூவி. அதாவது சார் சில இதெல்லாம் நான் மாற்றிருக்கிறேன். திருவள்ளுவன் சார் சில இதெல்லாம் நான் மாற்றிருக்கிறேன். பழைய வலிமிகுந்த நினைவுகளுடன் எப்போதும் இருக்கிறது. பழைய வலிமிகுந்த நினைவுகள்னா என்ன? யாராவது ஏதாவது சம்பவங்கள் மனசுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரி ஓகே, நடந்து போச்சு, அடுத்து ஆக வேண்டியது பார்ப்போம் அப்படின்னு மாற்றிக்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மாற்றிக்க மாட்டாங்க. அதையே பார்த்து சுமந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ பழைய வலிமிகுந்த நினைவுகள்ல எப்போதும் இருக்கிறது. தனது காயப்பட்ட அனுபவத்தை மட்டுமே எப்போதும் பேணுவது. அதை வந்து உரம் போட்டு வளர்க்குற மாதிரி அதை வந்து கட்டாயமா அதை வந்து ஒரு பழக்கமா வச்சிருக்கிறது. அந்த நினைவு வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது, நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, உரம் போட்டு வளர்க்குறது. அதை மறக்கிறதுக்கான வாய்ப்பு தர்றதில்லை. புரியுங்களா? ஸோ அதை வந்து கடுமையாக இருத்தி வச்சிருக்கிறது. போலியான வளர்ச்சி. அதனுடைய நீர்க்கட்டி என்பது அது இயற்கையா தேவையான இது கிடையாது. அது ஒரு போலியான வளர்ச்சி தான். என்ன? ஸோ அது வந்து சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணக்கூடியது தான். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு காரணம் இருக்குல்ல. பழைய வலிமிகுந்த நினைவுகளோட எப்போதும் இருக்கிறது, அந்த பெயின்ஃபுல் தாட்லேயே எப்போதும் இருக்கிறது. அந்த பெயின்ஃபுல் தாட்டை நான் மறக்கவே முடியாது, இது சார் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உரம் போட்டு வளர்க்குறது. புரியுங்களா? இது இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உன் நோயை சொல்ல உன்னை பற்றி சொல்கிறேன், உன்னை பற்றி சொல்ல உனக்கு என்ன நோய் வரும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சயின்ஸ் இது. புரியுங்களா? ஸோ ஒரு கேஸை நீங்கள் வந்து எடுக்கும்போதே அவங்க இயல்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த சிஸ்டத்தில் இருக்கிறதுனால நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இதில் படம் இருக்கு, அப்படியே பெருசுபடுத்துறேன் பாருங்க. கிராஸ் செக்ஷன் ஆஃப் த நார்மல் ஏர்வே வால், அதாவது மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது நார்மலாக இருக்கக்கூடியது, ரைட் சைடில் இருக்கக்கூடியது. அந்த கிராஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கஸ் மெம்பரன் இருக்கு இல்லையா, அதுவே வந்து திக் லேயராக இருக்குது. கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏர்வேஸ் வித் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஒரு நார்த்தன்மையோட அது வந்து வளர்ந்து இருக்கிறது. அந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூம் குறைச்சிடும், அதனுடைய அளவை குறைச்சிடும். இது ஏன் வருது? A thick belief that life won't work for you. இவ்வாழ்க்கை தனக்கானது அல்ல என்னும் அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை அமையாதுப்பா. இது என்னது? ஒரு அறிவுத்தன்மையில வந்து கெட்டி தட்டி போனது. அறிவை வந்து வேலை செய்ய முயற்சி பண்ணி என்ன யோசிச்சு
வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், நாம் நினைக்கிறது எப்படி நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எதுவும் செய்யாமலேயே ஒரு நம்பிக்கையற்ற தன்மைக்கு வந்துடுறது. நாம் நினைக்கிற மாதிரிலாம் வாழ்க்கையை வாழ முடியாது, இந்த வாழ்க்கை நமக்கானது இல்லை, என்ன நாம் நினைக்கிற மாதிரி வாழ முடியாது, இந்த வாழ்க்கை நமக்கானது இல்லை, யாருக்கோ நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில கெட்டி தட்டி போயிடுறது. அதுதான் இங்க வந்து கட்டியா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் நார்த்தன்மையோட இங்க வந்து ஃபார்ம் ஆகிறது. நான் பாவப்பட்டவன், ஒரு ஏழாமை நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு நிலை. நான் பாவப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு வாழ்க்கை, எல்லாரும் அவங்கவுங்க நினைச்ச மாதிரி வாழ்றாங்க, நான் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி வாழ முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கெட்டித்தட்டி போன நிலை. டெஃப்னஸ். டெஃப்னஸ் அப்படின்னா காது கேளாது, காது கேட்கறது குறைஞ்சிக்கிட்டே போகும், காது கேட்குற தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகும். நல்லா இருக்கிற காது தானே, ஏன் கெட்டு போகணும்? நல்லா இருக்கிற கண்ணு தானே, ஏன் பார்வை குறையணும்? நல்லா இருக்கிற மூக்கு தானே, ஏன் வந்து சுமல்ல தெரியாம போகுது? நல்லா இருக்கிற நாக்கு ஏன் டேஸ்ட்டு தெரியாம போகுது? அது உனக்குள்ள என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த உறுப்புகள் மூலமாக நம்மகிட்ட பேசுது. அது இதுதான் உடலின் மொழி. ரிஜெக்ஷன், ஸ்டபர்னஸ், ஐசோலேஷன். வாட் டோன்ட் யூ வாண்ட் டு ஹியர், டோன்ட் பாதர் மீ. காதின் மூலம், காதுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு பயன்படுது? அடுத்தவங்க சொல்றத கேட்குறோம், நாம சொல்றத அவங்க கேட்குறாங்க. சவுண்டு வேவ்ஸ் மூலம், ஒரு மொழியின் மூலமாக, ஒரு சொல்லின் மூலமாக, லாங்குவேஜ் மூலமாக நான் வந்து நம்முடைய விருப்பங்கள், தேவைகள், ஆசைகள் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு சொல்லுறோம், அவங்க நமக்கு சொல்லுறாங்க. இன்னும் ஆழமா சொல்ல நினைக்கிறவங்க நிறைய பேர் சொல்ல நினைக்க மைக்கு வச்சு பேசுறாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் சொன்னா போதுன்னா சாதாரணமா பேசுறாங்க, இன்னும் ஒரு 10-20 பேர் கேட்கணும்னா கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. புரியுங்களா? அதே உணர்ச்சி கலந்து பேசணும்னா கத்துறாங்க, கோபத்தோட பேசும்போது அது கத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காதின் மூலம் ரிசீவ் பண்றது, வாய் மூலம் சொல்றது, ரெண்டு விஷயம் நடக்குது, சொல்வதும் கேட்பதும் அப்படின்னு நடக்குது. கேட்கறதுக்கு பயன்படக்கூடிய காது ஏன் கேட்காம போகுது அப்படின்னா, எப்பவும் ஒரு விஷயம் நினைச்சீங்க, எது நடந்தாலும் நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்மை தற்காக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம், நம்ம உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு மெக்கானிசம் என்ன, எதை இழந்தாவது நம்ம உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கும். எதன் மூலம் சங்கடமாக நீங்க ஃபீல் பண்றீங்களோ, எதை கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ, எதை தொந்தரவா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அதுலேருந்து உங்களை விலக்கி வைக்கிறதுக்கு, எதையாவது இழந்து உங்களை விலக்கி வைக்கிறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். புரியுங்களா? அது காது என்னுடைய கேட்கும் தன்மை இழந்தா நீங்க சௌரியமா இருப்பீங்க அப்படின்னா, கேட்கும் தன்மையை இழக்கிறதுக்கு அது தயாராகிடும். இவ்வளவுதாங்க. கண் பார்வைக்கு அதுதான், காது கேட்கறதுக்கு அதுதான், எல்லா உணர்ச்சி நிலைக்கும் அதுதான். இது வந்து இயற்கையான ஏற்பாடு, மனிதனுக்குள்ள, எல்லா உயிரினங்களுக்குள்ள இயற்கையான ஏற்பாடு. புரியுங்களா? நீங்க இருக்கிற இடத்துல எப்ப பாரு ஏதாவது நொய்ய 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 நொய்னு புடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களால எதிர்கொண்டு பேசுறதுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதை கேட்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, கேட்கறதுனால பயங்கர துன்பப்படுறீங்க, கேட்காம இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, காதை மூடிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, உள்ள தானா மூடிக்காது. அவ்வளவுதான், சிம்பிள். உங்களை நிராகரிக்கிறாங்க, இல்லை நீங்க நிராகரிக்க நினைக்கிறீங்க. உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்லை நீங்க அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. பிடிவாதம்,
பிடிவாதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டபர்னஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கு. நீங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க சொன்னா நீங்க கேட்குற மாதிரி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்கறது நின்று போச்சுன்னா சொல்றது நின்று போயிரும்ல. அவ்வளவுதான். ஸோ ஐசோலேஷன் தனிமைப்படுத்திருக்கிறது. தனிமையா ஃபீல் பண்றது, இல்லைன்னா தன்னை தனிமைப்படுத்திக்கிறது. சரிங்களா? எல்லாரும் நார்மலா பேசுறாங்க, உங்க காதிலே விழாது. நீங்க பாட்டு நிம்மதியா தூங்குவீங்கல்ல, அந்த கவனமே அந்த பக்கம் போகாதுல்ல. யாருன்னா ஏதாவது பேசிட்டு போறாங்க, நமக்கு என்னன்னு நீங்க பாட்டு ஓய்வில் இருப்பீங்கல்ல. எவ்வளவு சௌகரியமா இருக்கும் அது. அதுதான் காது கேட்காம போறது. எதையும் கேட்க விரும்பாத மனநிலை, என்ன தொல்லப்படுத்தாதப்பா அப்படிங்கிற மனநிலை. ஸோ இந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. உங்க காது தானா கேட்காதா மாறிடும். என் காது கேட்காதாக மாறிடும். புரியுங்களா? இவ்வளவுதான். டிப்ரெஷன் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. என்ன டிப்ரெஷன்? ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷன்ல போயிடுறேன், மன அழுத்தத்துக்கு போயிடுறேன், மன உளைச்சலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதான் டிப்ரெஷன். புரியுங்களா? அது என்ன, எப்ப வருது அது அது மனநிலையில ஒரு இன்டர்னல் டர்புலன்ஸ் ஸ்டேட். அது மன உளைச்சல், மன அழுத்தம், மன பிறழ்ச்சி, இதெல்லாம் உணரக்கூடியதுதான் டிப்ரெஷன். மனம் இறுக்கமா இருக்குது, மன அழுத்தமா இருக்குது. எப்ப வரும்? ஆங்கர் யூ ஃபீல் யூ டோன்ட் ஹாவ் எ ரைட் டு ஹேவ். நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ, நான் எதை விரும்புறேனோ, எதை வேணும்னு நினைக்கிறேனோ, நான் ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு மறுக்கப்படுது. சுச்சுவேஷன் அந்த மாதிரி நான் விரும்புறதெல்லாம் விரும்பாத மாதிரி வாழ முடியல, விரும்பினது கிடைக்க மாட்டேங்குது. என்ன இதுதான் இந்த வாழ்க்கைன்னு என்னன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? அந்த வாழ்தல் என்பது எல்லா உயிரினங்களும் தனக்கு இன்பமான அனுபவத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்பமான அனுபவத்திற்காக. இன்பம் எப்போ இருக்கும்? நான் நினைச்சது கிடைச்சா இன்பமா இருக்கும். நான் நினைக்காதது, எனக்கு துன்பத்தை தரக்கூடியது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். துன்பத்தை தரக்கூடிய நடந்தா துன்பமா இருக்கும். புரியுங்களா? அப்ப எனக்கு என்னுடைய அனுபவம் என்பது தொடர்ச்சியாக வெறும் துன்பமாவே இருக்கு. நான் நினைச்ச மாதிரி வாழவே முடியல, எனக்கு அதுக்கான ரைட்டே இல்லாத மாதிரி தெரியுது. என்னுடைய சூழல், என்னுடைய வாழ்க்கை சூழல் என்பது அப்படிதான் இருக்குது. அப்படின்னா மகிழ்ச்சி இருக்காது, மன அழுத்தமா இருக்கும். அதுக்காக நான் முயற்சி பண்றேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. புரியல? அப்படி ஒரு நெருக்கடியில நான் இருக்கிறேன், அப்படி ஒரு அழுத்தத்துல இருக்கிறேன். அதான் டிப்ரெஷன். ஸோ அதுல கோபம் இருக்கும். அந்த கோபத்திலேருந்து அதனுடைய தொடர்ச்சியான அனுபவம் என்பது வாழ்க்கையில நம்பிக்கை எல்லாம் போயிடும். இந்த நிகழ்வின் மூலமா என்ன நடக்கும்? 2 எண்டுக்கு போவாங்க. ஒன்று அக்ரெசிவ் பிஹேவியர், மேனியா, அதுக்கு போவாங்க. இல்லை டிப்ரெஷன்ல ரொம்ப இதுவா போச்சு அப்படின்னா அவங்க இந்த சூழல் எஸ்கேப் ஆவாங்க, அமைதியாயிருவாங்க. ஒன்று அமைதியான நிலைக்கு போவாங்க, இல்லைன்னா அதிரடியான நிலைக்கு போவாங்க. புரியுங்களா? ஓகே. டயபெட்டிஸ், சுகர் ஏன் வருது? கணையம் என்பது நேரடியாக எல்லா நாளமில்லா சுரப்பிகளுமே நேரடியாக உணர்ச்சி நிலை சம்பந்தப்பட்டது. லாங்கிங் ஃபார் வாட் மைட் ஹவ் பீன். அதாவது இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பாசிவாவோ ஆக்டிவாவோ, சிலெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, சுகர் ஜாஸ்தியா இருக்கும். அது என்னது? மனசுக்குள்ளேயே போட்டு அந்த ஒரு அழுத்தத்தை, அதாவது ஒரு ஆன்சைட்டி, ஒரு கவலை,
பதட்டம், பயம், இதெல்லாம் எல்லாம் கலந்த கலவையா இருக்குதுங்க இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது. புரியுங்களா? கவலையும் பதற்றம் நிறைந்த, பயமும் கவலையும் பதற்றம் நிறைந்த ஒரு உணர்ச்சி நிலை என்பது கணையத்தை மால் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிது. மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய சுரக்கும், இல்லைன்னா சுரக்காது. அந்த இன்சுலின் என்பது நிறைய சுரக்கும், இல்லைன்னா குறைவா சுரக்கும். மால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. புரியுங்களா? அது என்னது? லாங்கிங் ஃபார் வாட் மைட் ஹவ் பீன். வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நினைத்து ஏங்குவது கவலை. எ கிரேட் நீட் டு கண்ட்ரோல். நான் என்ன நினைக்கிறேன் அந்த மாதிரி வாழறதுக்கு, என்னோட கட்டுக்குள்ள வச்சு வாழறதுக்கு முயற்சி பண்றது, என்னோட கண்ட்ரோல்ல வச்சு வாழறதுக்கு முயற்சி பண்றது, நான் நினைச்ச கிடைக்கிறதுக்கு கடுமையா முயற்சி பண்றது, நான் அதாவது எனக்கு துன்பம் தரக்கூடிய நடக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது. இது சாதாரண வாழ்க்கை சூழல் எல்லாருக்கும் நடக்கக்கூடியதா. ஏன்னா சுகர் உங்க கண்ணு முன்னால பல பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கே கூட இருக்கும். யோசிச்சு பாருங்க, எப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது பாருங்க, உங்களுக்கு தெரியும். டீப் சாரோ, ஆழ்ந்த துயரம், நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டு என்ன, ஐயோ இது இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி துயரப்பட்டு கொண்டே இருப்பது. புரியுங்களா? இனிமை இல்லாத வாழ்வு, நோ ஸ்வீட்னஸ் லெஃப்ட். வாழ்க்கையில ஒரு ஒரு இன்பமான அனுபவத்தை உணர்ந்தது என்பது இல்லாம இருக்கிறாங்க. கேஸ் இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்க லைஃப்ல ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவா பீஸ்ஃபுல்லா இருந்த காலகட்டம்னு சொன்னா எதை சொல்லலாம் சொல்லுங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட எப்படி கேஸ் எடுப்பீங்க? எந்த மாதிரியான மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? புரியுதா? அவங்களால உணர முடியாத மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறது, அவங்க மகிழ்ச்சின்னா என்னன்னு அவங்க அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்குறோம். புரியுங்களா? ஸோ சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ வயசு 60 60 வருஷத்துல எனக்கு மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் உங்க மனசை ரொம்ப பாதிச்ச விஷயங்களா எதுவும் சொல்லுங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. வாழ்க்கை முழுக்க நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன். நான் நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ முதல்ல சொன்னவர் இன்பத்தையே உணராம வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்து சொன்னவர் துன்பம்னா என்னன்னு உணராம வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எப்படி எதிரும் புதிருமான ஒரு மனிதர்கள் பாருங்க. அப்ப இதுவரையும் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா உடம்புக்கு இப்ப பிரச்சனை வந்திருக்கு. அவருக்கு வயசு 77, கிட்டத்தட்ட 68ன்னு நினைக்கிறேன். சாரி 64. புரியுங்களா? ஓல்ட் ஏஜ்ல தான் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கு. 64 வயசு வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? துன்பம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்ன, நான் நல்ல குடும்பம், நல்ல வேலை, நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய பேர் சொற்பொழிவு நடத்துவேன், நிறைய கவுன்சிலிங் பண்ணுவேன். என்ன, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சேன், வீடு வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். அப்படியே இப்போ நோய் வருது. அப்போ இங்கே இதுவரையும் உணராத துன்பம் இப்போ ஏதோ ஒன்று வந்துருச்சு. அவ்வளோதான். அது ஓல்டேஜில் இன்னைக்கு சொசைட்டி செட்டப்பில் அவர் உணரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மருமக ஃபாரின்ல இருக்காரு, மருமகளை சார்ந்து இருக்காங்க, மருமக கண்டுக்கிறது இல்லை. அவ்வளோதான். அப்போ இதுவரையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர் இப்போ ஏன் அந்த மகிழ்ச்சியை தொலைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ மருந்து கொடுத்தா சரியாக போயிடும், சீக்கிரம் சரியாயிடுவார். புரியுங்களா? ஸோ இதுதான் நம்ம கேஸில் புரிஞ்சிக்க வேண்டியது. கேஸில் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நீரிழிவு நோய் அப்படிங்கிறது நான் நினைக்கிற மாதிரி வாழ முடியல அப்படிங்கிறது என்ன, நான் நினைக்கிற மாதிரி வாழறதுக்கு எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறது,
ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறது, இன்பத்தை உணராமல் இருப்பது. இன்பம் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க. வாழ்க்கைன்னா ரெண்டும் மாறி மாறி தான் இருக்கும். எல்லா மெடிசன்லையும் 2 எண்ட் இருக்கும். புரியுங்களா? ஸோ அவங்க எந்த சோர்ஸ்ல இருந்தாலும் சரி, எந்த மாதிரி மருந்து தேவைப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற ஒரு இன்பமான வாழ்க்கைங்கிறது எங்கேயாவது இருக்கும். அதை உணர முடியாம இருக்கிற அந்த மனநிலை, புரிதல் இருக்கு இல்லைங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரியாலிட்டி, அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஸோ அதுலேருந்து வர்றதுதான் இந்த டயபெட்ஸு, பிபி, கொலஸ்ட்ராலு, தைராய்டு, இது எல்லாமே. நம்மளுடைய சிந்தனையை சரி பண்ணிட்டோம்னா இதெல்லாம் தானா சரியாயிரும். ஆனா சிந்தனை சரி பண்றதுக்கு கவுன்சிலிங்னால முடியறது இல்லை. கவுன்சிலிங் வந்து கொஞ்ச நாளைக்கு கவுன்சிலிங் பண்ணா ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வாழ்க்கை சூழல் இருக்கு இல்லையா, அது போட்டு தாக்கிடும். அதனால அவங்களுக்குரிய மருந்து போனால் ஒழிய இப்படி மக்களை வந்து நோயிலிருந்து விடுவிக்க முடியாது அப்படிங்கிறது நம்முடைய அனுபவமா இருக்கு. அதாவது சிறந்த ஹோமியோபதி, அதாவது கிளாசிக்கல் ஹோமியோ மருத்துவருடைய அனுபவமா இருக்கு. சரி, அடுத்தது டைரியா. வயிற்றுப்போக்கு ஏன் போகுது? வயிற்ற கலக்குதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்து சொன்ன உடனே எனக்கு அப்படியே வயிற்ற கலக்கிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன, எப்போ வயிற்ற கலக்கும் உங்களுக்கு? பயம் வரும்போது வயிறு கலக்கும். பயம் வரும்போது வயிறு கலக்கும். புரியுங்களா? அந்த பயமே வாழ்க்கையா இருந்தா டெய்லி டயரியா போயிட்டு தான் இருக்கும். ரிஜெக்ஷன், நாம் பிறரை ஒதுக்குவது, இல்லைன்னா பிறர் நம்மை ஒதுக்குவது. ஒதுக்கப்பட்டதான ஒரு ஃபீலிங், மகிழ்ச்சி இருக்காது, சமநிலை இருக்காது. குடல் இயக்கத்துல, செரிமான மண்டலத்தினுடைய இயக்கத்துல சமநிலை இருக்காது. அது வந்து அந்த பயம் வரும்போது, வாழ்க்கையை பற்றிய பயமோ இல்லை குறிப்பிட்ட சம்பவம் என்பது பயமுறுத்தி இருந்தாலோ குடல் வந்து அது அதை தளர்த்தி விட்டுரும். அது அந்த சிஸ்டோலிக் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, பிடிச்சி நிறுத்தி பிடிச்சி விடுறது, அது வந்து அந்த கண்ட்ரோல் போயிடும். ஸோ சாப்பிட்டதெல்லாம் லூஸ் மோஷனாக போயிட்டே இருக்கும். ரன்னிங் ஆஃப், நிராகரிப்பு. ஏன்னா நம்ம மைண்டு நிராகரிக்கும் போது நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் உள்ள வச்சுக்கிறத விட்டுருது, நிராகரிக்குது, போயிடுது. அவனால வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது அனுப்பிச்சி விட்டுருது. தப்பி ஓடுதல். புரியுங்களா? இது வந்து மனநிலை இருக்கும்போதும் இப்படி நடக்கும். உடலுக்கு ஒத்துக்காத ஒன்று சாப்பிடும்போது நடக்கும். ஒத்துக்காத ஒன்று சாப்பிடும்போது உடம்பே முடிவு பண்ணி சீக்கிரம் வெளியே தள்ளிடும். அங்கே அந்த பாய்சனஸ் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு முன்னால வெளியே தள்ளிடும். சரிங்களா? அது இனிமிக்கல் ஏஜென்சி ஒருத்தன் உள்ள வந்துட்டான், அவனை உள்ள வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று வாந்தி எடுக்கும், இல்லை வயிற்றால போகும். உடம்புக்குள்ள அதை வச்சுக்காது, அது நேச்சுரலாக உடம்பு பண்ணிக்கிறது. நான் மனநிலையில் அப்படி வந்து நிராகரிக்கப்படுவது, என்ன, ஒதுக்குவது அல்ல ஒதுக்கப்படுவது, இல்லை பயம், வயிற்ற கலக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பயம் வந்துச்சுன்னா டைரியா போகும். அது ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னா ஒரு மணி மருந்து சரியா போயிடும். அதுவே வாழ்க்கையா இருந்துச்சுன்னா டைரியா நிற்காது. அது சரியான ஹோமியோ வந்து போச்சுன்னா அந்த மனிதன் நல்லாயிருவார். அவ்வளோ. டிசினஸ், தலை சுத்துறது. தலை சுத்த சாதாரணமாக சொல்லுவாங்க, பார்த்துருக்கலாம். ஏன் தலை சுத்துது? ஒரு கணக்கு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கணக்குல நீங்க நினைக்கிற மாதிரி விடை வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். திரும்ப போட்டு பார்க்குறீங்க, விடையே வரல. என்ன அது? தலை சுத்துது. புரியுங்களா? நீங்க அந்த மாதிரி வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதுல வந்து நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்து செய்றீங்க, நடக்க மாட்டேங்குது. உங்க கெப்பாசிட்டியை மீறி இருக்கு, கடுமையான அது பணியா தெரியுது.
மைண்டோட கெப்பாசிட்டி மீறி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. என்னால போய் அதை பண்ண முடியுமா? என்னால போய் பண்ண முடியுமா? வீட்டுக்கு வெளியே போகாத ஒருத்தர் வந்து பேங்க்குக்கு போய் என்ன அங்க ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்து அந்த கியூல நின்று யார் கேஷியர்னு தெரியாது, யார் அக்கௌண்டன்ட் தெரியாது, யார் மேனேஜர்னு தெரியாது, இதுவரையும் போனதே கிடையாது. போயிட்டு வரோம்னா என்ன ஆகும்? நிர்பந்தம் வந்துச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏப்பா யாராவது போய் பாருங்கப்பா, என்ன ஏன்பா தொல்லை பண்றீங்க அப்படின்னு உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம் உங்களை ஆஃப் பண்ணி கொண்டு போயிடும். டெம்பரரி ஆஃப் பண்ணி உங்களை காப்பாத்திடும். இதுதாங்க டிசீனஸ். அதாவது ஃபிளைட்டி, நிலையற்ற தன்மை. அவங்களால வந்து ஒரு கான்ஃபிடண்டா ஒரு விஷயத்தை யாரால கையாள முடியலையோ அவங்களுக்கு தலை சுத்தம். ஒருமுகமற்ற சிதறிய சிந்தனை, பல்வேறுபட்ட சிந்தனைகள், குழம்பிய நிலை, மனசு குழம்பிய நிலை, உள்ளதை உண்மையை எதிர்கொள்ள அச்சப்படுவது. புரியுங்களா? அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் என்னால எதிர்கொள்ள முடியவில்லையா, எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு நான் வீக்கா இருக்கேனா, இல்ல குழம்பிய நிலையில இருக்கேனா, வல்னரபிளா இருக்கிறேனா, என்ன காப்பாத்துறதுக்கு என்ன அந்த தலை சுத்தல் அப்படிங்கிறது வந்து என்னை மயக்கம் போட்டு உள்ள வச்சு இல்லைன்னா தூங்க வச்சு என்ன அந்த சூழ்நிலையிலேருந்து என்னுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் காப்பாற்றுறதுக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் இது. தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டாம். உடனே எம்ஆர்ஐ எடு, உடனே இப்போ சிடி ஸ்கேன் எடு, எம்ஆர்ஐ எடு, இப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன சூழல்னு விசாரிங்க, அவங்க எப்படிப்பட்ட நபர்னு விசாரிங்க, இதுதான் முடிஞ்சு போச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து என்ன பண்ண போறீங்க? அங்கே எதுவாக கூட இருக்கட்டும், என்ன பண்ண போறீங்க? உரிய மருந்து தரணும், அவ்வளோதான். மருந்து கொடுத்தா சரியாயிடும். ட்ரை ஐஸ், கண்ணு வந்து வறட்சியாக இருக்கிறது. வறட்சியாக இருந்தால் என்ன ஆகும்? கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? அது வந்து அந்த இப்போ அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால தான் கண்ணு சிமிட்ட என்னாகும், கண்ணு கிளீன் ஆகிட்டே இருக்கும். புரியுங்களா? இப்போ ஈரத்தன்மை இல்லை, கண்ணு சிமிட்டோன்னு என்னாகும், தோலோட தோல் உரசிட்டு போகிற மாதிரி இருக்கும். புரியுங்களா? காயம் படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் வருது? ஈரத்தன்மையோடு இருக்கிற கண்ணு ஏன் காயுது? அங்கே சப்ளை ஆகக்கூடிய லிக்விட் ஏன் சப்ளை ஆக மாட்டேங்குது? இதுதான். எப்படி காது நம்மளை காப்பாற்றுதோ கண்ணும் அது மாதிரி நம்மளை காப்பாற்றும். நம்ம யாரு என்ன நிலையில் இருக்காங்களோ சொல்லி நம்மளை காப்பாற்றுங்க. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆங்கிரி ஐஸ், கோபம். நான் கோபமா இருக்கிறேன். கோபப்படும் போது நிறைய இடங்கள் ட்ரை ஆகும், அதுல ஒண்ணு கண்ணு. ரெஃப்யூசிங் டு சீ வித் லவ். கோபம்னா என்ன? அன்பு இல்லாத இடத்துல கோபம் இருக்கும். அன்பு பாசம் இருக்கிற இடத்துல கோபமே இருக்காதுங்க. புரியுதா? உங்க குழந்தை சின்ன குழந்தைன்னு தெரியுது, ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச குழந்தை, அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆசையா இருக்கும். கண்ணாடி பாட்டில் போட்டு உடச்சிடுது, அடிப்பில போய் அடே என்னடா கண்ணு இதை போய் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி வேற யார்கிட்ட திட்டுவோம். குழந்தை இருக்கிறது இதெல்லாம் இப்படி வைக்கலாமா முன்னால அப்படின்னு சொல்லி மற்றவங்கள திட்டுமா தவிர அந்த குழந்தைய போய் திட்ட மாட்டோம். புரியுங்களா? இதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படையே இந்த அன்பு பாசம் தான். அன்பு பாசம் இருக்கிற இடத்துல எந்த உணர்ச்சி நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் வராது. இந்த அன்போடு எதையும் பார்க்க மறுக்கிறது. எஃபிஷிங் டு சூ வித் லவ். எப்போ பாரு கோபமாக இருந்தா கோபம் முதல்ல கண்ணில் தான் தெரியும். எல்லா உணர்ச்சிகளையும் முகத்தில் தெரியும், முகத்தில் முதல்ல கண்ணில் தான் தெரியும். would rather die than forgive. எவ்வளோ கடுமையான கோப நிலை இருந்தா அந்த கண்ணு வந்து ஒரு வயிற்றில் ஆர்கான். அது கண்ணு இல்லைன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ மன்னிப்பதை விட மரணம் அடைவது சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மேல கோபம், கடுமையான கோபம். அவங்களால என் வாழ்க்கை இப்படி பாதிக்கிறதா நான் நினைக்கிறேன், அதனால கோபப்படுறேன். ஸோ அவங்க வாழ்க்கை சொல்ல அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, பண்ணிட்டு போட்டுமே, என்ன இதில் நமக்கு என்ன இருக்கு, சொன்னா கேட்கல,
கழுத்தை போயிட்டு போகுது அப்படின்னு விட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. புரியுங்களா? ஸோ இதுதான். ஸோ வெறுப்பை உமிழ்தல், பீயிங் ஸ்பிட்ஃபுல். கண்ணு ட்ரை ஆயிடுச்சுன்னா நாம் எந்த அளவுக்கு நெகட்டிவ் எமோஷனில், கோபத்தில், வெறுப்பில், அன்பு பாசத்தை ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க இந்த நெகட்டிவ் எமோஷனல் இருக்கோங்கிறத நாம் உணர்ந்துக்கலாம். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிறத நாம் ஒரு அவேர்னஸோட வெளியில் வந்துடலாம். நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ அடுத்தவங்களுக்கு கண்ணில் ட்ரைனஸ் இருக்குன்னா, ஸோ அவங்க எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மருந்துக்கு போகலாம். அவங்க இயல்பை பற்றி நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்லாமலே சொல்லிடுறதில்ல. தன்னோட கம்ப்ளைண்ட்டே அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிடுறதில்ல. கேஸ் எவ்வளோ ஈஸியாக முடியுது பாருங்க. ஸோ இதை பற்றி புரிதல் நமக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்கு, எவ்வளோ அனுகூலமாக இருக்கு, எவ்வளோ உதவிகரமாக இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. முக்கியமாக ஹோமியோ மருத்துவர்களுக்கு இந்த புரிதல் ரொம்ப அவசியமானது. டிஸ்மெனோரியா. டிஸ் அப்படின்னா பெயின்ஃபுல் அர்த்தம். டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க. டைஸ்ன்னா பெயின்ஃபுல்னு அர்த்தம். அது கூட வேற எது சேர்ந்து வந்தாலும் சரி. அது என்னது? மாதவிடாய். இது இப்போ இயல்புன்னு மாற்றிட்டாங்க சொசைட்டியில். அப்படிலாம் கிடையாது. அது ஒரு நேச்சுரல் சைக்கிள். அது அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வருது இல்லை? புரியுங்களா? அது ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நிலவு முழுசா வர்றதும் மறையிறதும், முழுசா வர்றதும் மறையிறதும் மாறி மாறி நடக்குது இல்லை? அந்த மாதிரி மனிதனோட உடல்ல மாதம் ஒரு முறை நடக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸ் அது. புரியுதா? இப்போ பெயின் இல்லை அப்படின்னால ஆச்சரியமா கேட்குறோம், உனக்குலாம் பெயினே வராதா? பீரியட் டைம்ல பெயின் வராதா உனக்கு அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய அளவுக்கு பெயின் அப்படிங்கிறது டியூரிங் மென்சஸ் இருக்குது. அது அப்படி இல்லை. அதாவது அந்த அளவுக்கு வலியை மனிதர்கள் தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வலியை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வலியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? as is mind as is body. புரியுங்களா? ஸோ எந்த உறுப்புல பிரச்சனை வந்தாலும் நீ வலியில் இருக்குன்னு அர்த்தம். அது என்னது? ஆங்கர் அட் தி செல்ஃப். ஆம்பளைங்கெல்லாம் பாரு, இந்த பிரச்சனை இருக்கா, அவங்க போட்டு ஜாலியா இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் மாசம் ஒரு மாதிரி இப்படி என்னை தொல்லைப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. புரியுங்களா? அப்ப தான் பெண்ணாக இருப்பதே ஒரு தேவையில்லாத ஒன்றாக, இல்லை பாவப்பட்ட ஒன்றாக, நான் பெண்ணா இருக்கிறதுனால இந்த வழியெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கேன், நான் தாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற உணர்வு நிலையில் இருப்பது. ஹேட்ரட் ஆஃப் தி பாடி ஆர் ஆஃப் உமன். ஏன்னா என் உடம்பு, என் உடம்புல தான் இந்த பிரச்சனை இருக்கு, நான் பொம்பளையா இருக்கிறதுனால இந்த பிரச்சனையா இருக்கு. இப்படி கோபம், தன் மீத கோபம், தான் பெண்ணாக இருப்பது கோபம். புரியுங்களா? இதுதான் அந்த டிஸ்மெனோரியா அதுக்கு காரணமா இருக்கு. புரியுங்களா? இதுக்கு எங்க தீர்வு இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு தீர்வு. வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் இருக்கிற தேர்வு. புரியுங்களா? காது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே சப்ஜெக்ட் அது. ரெப்ரசன்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஹியர். ஏக்கு காதுல வலி வருதுன்னா கோபம் இருக்கு. நாட் வாண்டிங் டு ஹியர், நான் கேட்க விரும்பல. டூ மச் டர்மைல், அதிக கொந்தளிப்பு, கோபம். காதுல என் தேவையில்லாதான் காதுல விழுது, இதெல்லாம் நான் கேட்கணுமா? இந்த வயசுல இவ்வளவு பாடுபட்டு நான் எவ்வளவு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், இந்த வயசுல இதெல்லாம் நான் என் காதுல கேட்கணுமா அப்படிங்கிற கோபம், கொந்தளிப்பு. ஹவுஸ் ஹோல்டு ஆர்கியூவிங், குடும்பத்தில் உள்ள வாக்குவாதங்கள். நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த வார்த்தைகள்லாம் நான் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காது இப்படி நினைங்க, காது தானே ஆஃப் ஆயிரும். புரியுங்களா? இதுவே மாத கணக்கில் வருஷ கணக்கில் நீடிக்குதுன்னு வச்சுங்க, நம்ம காது தானே ஆஃப் ஆயிரும். நம்மளை காப்பாற்றிடும். நம்முடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம்
நம்மளை காதை அவுட் பண்ணி காப்பாற்றிடும். அடுத்தது எக்ஸிமா. எக்ஸிமா தோல் அழற்சி. எக்ஸிமானா தோல் மேலே வந்து தண்ணி மாதிரி வடிய ஆரம்பிச்சிடும். அழற்சி தோல் மேலே, இப்போ நம்ம தோல் வந்து ட்ரையாக இருக்கு இல்லையா, வேர்வை வருது இல்லையா, இவங்களுக்கு அந்த தோல் மேலே வந்து தோலே அப்படியே புண்ணாக இருக்கும். வெயிலில் போக முடியாது, அனல் பட முடியாது. வேர்வை வந்த அந்த மயிர்கால்களில் தான் அந்த வேர்வை வர்றது இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே புண்ணு மாதிரி, சதையே புண்ணு மாதிரி இருக்கும். அதில் ஊசிங் இருக்கும், நீர் வடியும். ரொம்ப கஷ்டமான நிலைமைங்க இது. இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் வரும். புரியுங்களா? ரொம்ப கொடுமையான விஷயம் இது. என்னது? மூச்சடைக்கும் பகைமை, மன வெடிப்புகள், பிரீத் டேக்கிங் அன்டகோனிசம், மென்டல் எரப்ஷன்ஸ். அசிஸ்மெண்ட் அசிஸ்பாடு தான் திரும்பவும். புரியுங்களா? அப்போ இது வந்து இது ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டு. நாம் விரும்பிலாம் இந்த மனநிலையோடு நம்ம விரும்பிலாம் வர்றதில்லை. புரியுங்களா? பை பர்த் நமக்கு இப்படி ஒரு இயல்போடு நாம் பிறந்திருக்கிறோம். சரி பண்ணிக்கிறோடைய வாய்ப்புகள் இருக்கு. சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். புரியுங்களா? ஸோ இது சரி பண்ணிக்கலாம், சரி பண்ண முடியும். சரியான மருந்து கொடுத்தா அவங்க சரியாயிருவாங்க. அவங்க மனநிலை முதல்ல சரியாகும். அன்பா பாசமா வாழ்க்கையை வந்து நல்ல இன்பத்தோட வாழறதுக்கான ஒரு இன்டர்னல் கெப்பாசிட்டி அவங்களுக்கு கொடுக்கும் மருந்து. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு முதல்ல மருந்து கொடுக்கும். அதுலேருந்து அவங்க ஸ்கின்னு சரியாயிடும், அவங்க துன்பங்கள்லாம் குறைஞ்சி வந்துடும். சரிங்களா? ஸோ எக்ஸிமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப நோய் கொடூரமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனதில் வந்து அவங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றலில் நிறைய பிரச்சனை இருக்கும். வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலில் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுதான் இந்த மாதிரி கொடுமையான நோய்களை கொண்டு வருது. அங்க வந்து துன்பங்கள் விளையிறது அங்கே, வெளிப்படுறது இங்கே. ரூட் அங்க, பழம் விளையிறது வெளியில. புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படிதான் பார்க்கணும் நோயை வந்து, இப்படிதான் பார்க்கணும். நோய் என்பது நம்மளை துன்பப்படுத்துவதற்காக வரவில்லை, நம்மளை மரணிப்பதற்காக வரவில்லை. நோய் என்பது நம்மளை எச்சரிக்கை செய்வதற்காகவும் சரி செய்து கொள் என்கிற ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு தான் நோய் நமக்கு வருது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? நோய் நம்முடைய எதிரி இல்லை, நோய் நம்முடைய நண்பன். நோய் நம்முடைய நண்பன். புரியுங்களா? அது நோய் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத உடலின் மொழியாக ஏற்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம்னா நாம் நலமோடு வாழ முடியும், இன்பமாக வாழ முடியும். மனித வாழ்க்கையாக என பிறருக்கு உதவி செய்து பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருந்து அந்த மகிழ்ச்சியில் நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சரிங்க. எடிமாங்கிறது நீர் வீக்கம். எடிமானா அதை எப்படி பார்க்கலாம்னா, இந்த அக்கி வருது பார்த்துருக்கீங்களா? அக்கின்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அக்கின்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது கண்ணில் வெளியில் கட்டி வரும், தோலில் வந்து கொப்பளம் மாதிரி வரும். கொப்பளத்துக்குள்ள வெறும் தண்ணி தான் இருக்கும், வெறும் தண்ணி தான் இருக்கும். புரியுங்களா? அதுதான் எடிமான்னு சொல்றது, நீர்வீக்கம் அப்படின்னு சொல்றது. வாட் ஆர் ஹூ வாண்ட் யூ லெட் கோ ஆஃப்? அதாவது எதையும் அல்லது யாரையும் கைவிடாத, விட்டு விடாத தன்மை. வாட் ஆர் ஹூ வாண்ட் யூ லெட் கோ ஆஃப்? உங்களை யாரும் கைவிடக்கூடாது, கைவிட மாட்டார்கள் என்கிற நிலையில் வரக்கூடியது. இது பல நேரங்களில் இது ரொம்ப ரேர் தாங்க. இது எடிமா வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய மனநிலை வந்து எதையும் இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க. யாரையும் எதையும் அவங்களுடைய விருப்பத்தை இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இழப்பு வர்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் வரும். இதுதான் விஷயம். புரியுங்களா? ஓகே, ரைட், நல்லது.
இன்னைக்கு வந்து 15 ஸ்லைடு வரையும் பார்த்துருக்கோம். 12, 13, 14, 15. ஓகே, குட். இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. இல்ல ஏதாவது உங்க கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தா சொல்லுங்க. இல்ல ஏதாவது முரண்பாடு இருந்தாலும் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வேலூர்ல இருந்து முரளி. வணக்கம். அப்பப்போ வந்து போறீங்க. சார் பேஷண்ட் வந்துடுறாங்க சார், தவிர்க்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகளா இப்போது. இல்லைன்னா கேட்டுன்னு தான் இருக்கேன், டக்குன்னு பேச முடியல, அவ்வளவுதான். ஹலோ. ஓகே ஓகே, நல்லது நல்லது. சொல்லுங்க. ரொம்ப சூப்பர் சார். கேஸ் டேக்கிங்ல ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவ் டு ஆஸ்க் த கொஸ்டின்ஸ், ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேஷண்ட் மைண்ட், ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, சொல்லுங்க. வெர்டிகோ, ஒரே ஒரு டவுட், வெர்டிகோ இருக்கு இல்லைங்களா? ஆமா. தலை சுற்றல் இப்ப சொன்னீங்கல்ல, தள்ளாட்டம் இதெல்லாம் வருதுன்னு. இதுல என்னன்னா, இது மாதிரி சொல்லி சொல்லி வெட்டின் மாத்திரை எழுதி கொடுத்து அதை சாப்பிட்டு இருந்திருக்காரு. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு லைட்டா டங்க் வரல, பேச முடியல, கை ஆக்ஷன் மருத்துவ மாதிரி இருக்கு. டாக்டர் எம்ஆர்ஐ சொல்லிக்கிறேன், அதுல த்ரோம்போசிஸ், இது பிரெயின்ல இது அட்ரோபியா, இந்த மாதிரிலாம் தான் சொன்ன மாதிரி. அது உண்மை. அது அதுக்குரிய மருந்து கொடுக்காம எம்ஆர்ஐயும் சிடி ஸ்கேனையும் எடுத்து ஏதோ வெட்டின் மாற்று 6M 4M 8M தான் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்னது 100%. அதே போல் சுகர் சொன்னீங்க இல்லையா, சுகருக்கு மைண்ட் லெவல், ஹாப்பினஸ் இதெல்லாம் ஆப்சென்ட் ஆகுது. அதெல்லாம் ரியலாகவே ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே, சொல்லுங்க. சார். கேட்கலையா? கேக்குது, இப்ப கேக்குது. நாராயணன் சார் பேசுற மாதிரி இருக்கு. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பை சான்ஸா நானே வந்து ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்டா இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே. காது கேட்காமை, டெஃப்னஸ். அது வந்து அதாவது காது கேட்காத வந்து ஏஜானா காது கேட்கறது குறையும். ஆனா இடையிலேயே ஒரு பிரச்சனை ஆகி காது வந்து ஒரு சவுண்ட் வருது, ஒரு உசுன்னு ஒரு சவுண்ட் வருது, ஒரு சைடு மட்டும். அப்படிங்கிறதுக்கு இதுலதான் இருக்காயா? அதாவது இந்த நோய்க்கு இந்த மருந்து எல்லாம் கேட்காதீங்க. நாம இங்க வந்து டிஸ்கஸ் பண்றதே என்ன அப்படின்னா, டயபெட்டிக்ஸ் இது பண்ணீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி எந்த மாதிரி மனநிலை உணர்ச்சி நிலை இருந்தா, எந்த மாதிரி இயல்பில் மனிதன் இருந்தா எந்த மாதிரியான நோய் வரும், உறுப்புகளில் பிரச்சனை வரும். புரியுங்களா? சோ உறுப்புகளை பிரச்சனை சொன்னா அவங்க இயல்பை சொல்லலாம், அவங்க இயல்பை சொன்னா எந்த உறுப்புகளை எந்த மாதிரி நோய் வரும்னு சொல்லலாம். சரிங்க. இப்ப குளுக்கோஸ் வந்து கன்சியூம் ஆகல அப்படின்னா ஒரு உறுப்பு பாதிக்க ஒரு பேராதைராய்டு கிளான்ஸ் சரியா ஒர்க் பண்ணலன்னா அந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சுவலா இன்சுலின் சுரக்கிறதுனால தான் அந்த குளுக்கோஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. பேராதைராய்டுக்கும் அந்த குளுக்கோஸ் சம்மந்தம் இருக்காயா? உடல் என்பது ஒன்றோடு வந்து ஒருங்கிணைந்து இயங்கக்கூடிய இயக்கங்க. புரியுங்களா? ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளும் என்ன ஒரு மெஷின் மாதிரி நினைச்சீங்க. அதுக்கு ஒரு இன்புட், அது உடம்புல இருந்து பல பகுதிகள்ல இருந்து இன்புட் ஒன்று எடுத்துக்கும். அந்த மெஷின் வேலை செய்யும், வேலை செஞ்சு அவுட்புட் ஒன்று கொடுக்கும். புரியுங்களா? ஸோ இன்புட்ல குறைபாடு இருந்தால் அவுட்புட்ல குறைபாடு வந்துடும். ஸோ இந்த மிஷினோட இயக்கத்துல குறைபாடு இருந்தால் அவுட்புட்ல குறைபாடு வந்துடும். இது ஒரு மிஷினோட அவுட்புட், ஒரு கிளான்ஸோட அவுட்புட்டு இன்னொரு கிளாண்டுக்கு இன்புட்டா போய் சேரும். அது அந்த உறுப்போட இயக்கத்துல வரக்கூடிய அவுட்புட்ல வந்து மாற்றங்களை கொண்டு வரும். உடம்பு முழுக்கவே
ரசாயன மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு செகண்டும் நடந்துகிட்டே இருக்குங்க. புரியுங்களா? அதனால வந்து நம்ம ஹோமியோபதி பிலாசபி ஒரு மனிதனை முழுசாதான் அணுகுதை தவிர பகுதியா அணுகல. சரிங்க. புரியுங்களா? எங்க எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அந்த மனிதனை முழுசா அணுகுங்க, உங்களுக்கு தீர்வு சரியா கிடைக்கும். மனிதனுக்கு ஒரே ஒரு மருந்து தான் தேவை. அந்த ஒரு மருந்து என்னங்கிறத இந்த ஹோமியோ பிலாசபில இருந்து போய் சேர்ந்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டும் சரி பண்ணி கொடுக்கலாங்க. நன்றிங்க. நன்றி. வணக்கம் சார், வசந்தி பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார், கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு சார். நீங்க சொல்றது 100% உண்மை சார். உடலின் மொழியை கற்றுக்கொண்டால் வியாதி என்பதே இல்லை. அது அப்பப்ப ரெஸ்ட் கேட்கும்போது கொடுத்துட்டா எந்த வியாதியுமே கிடையாது. சரியா சொன்னீங்க. ரெஸ்ட் இல்லாத வேலை பார்த்தாதான் எல்லா வியாதியும் வருது. தூக்கம் கேட்டா கண் பார்வை போது, தலைவலி வருது. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை கரெக்டா அந்த உடம்பு என்னென்ன கேக்குதோ கொடுத்தாலே அந்த வியாதி இல்லை சார். சூப்பர் சார் கிளாஸ். அவ்வளவுதான். நல்லா ஓகே சார், நன்றி சார். நன்றி. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், அடுத்த வெள்ளிக்கிழமை கிளாஸ் இல்லை, ஏன்னா அந்த மினரல் கிளாஸ் இருக்கு எல்லாருக்கும். நிறைய பேர் அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணுவாங்க, நானும் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். வர வெள்ளிக்கிழமை கிளாஸ் இல்லை. ஓகே, நன்றிங்க சார். நன்றி. மனதை நம்ம நியூட்ரலா வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார். வாழ்க்கைய அனுபவிச்சு வாழுங்க, அவ்வளவுதான். அதுதான் சார். வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழுங்கள். உங்களுக்கு நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க சார். உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமை, வாய்ப்புகள், சூழல் வைத்து எப்படி மகிழ்ச்சியா வாழறதுன்னு முடிவு செய்து வாழுங்க. நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தேங்க்யூ. குட் நைட்.